திண்டுக்கல்லில் வேடச்சந்தூரைச் சேர்ந்த சாரங்கபாணி மற்றும் சவுந்தரராஜன் ஆகியோரின் 37 வருட போராட்டத்திற்கு பிறகு ரயில்வேக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு முழு இழப்பீடு கிடைக்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பொருட்களை ஜப்தி செய்யும் முயற்சி நடைபெற்றது. ரூபாய் 58 லட்சம் நிலுவைத் தொகைக்காக நீதிமன்ற உத்தரவின் பேரில் நீதிமன்ற ஊழியர்கள் மேஜைகள், நாற்காலிகள், கணினிகள் உள்ளிட்ட பொருட்களை ஜப்தி செய்ய வந்தனர். 1 மாதத்திற்குள் இழப்பீட்டை பெற்றுத்தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து ஜப்தி நடவடிக்கை தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இந்த சம்பவம் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சுவாரஸ்யமான செய்திகளை காண உடனே நம்ம பிரைம் இந்தியா யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.